ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாத்துக்கும் சட்டப்பேரவையில் இன்னைக்கு பதில் சொல்றாரு. நான் வந்து மத்த எதிர்க்கட்சிகள் மாதிரி முன்னாடி இந்த கட்சிகள் மாதிரி வந்து ஓடி ஒளிய மாட்டேன், எல்லாத்துக்கும் தெளிவான பதில்களை கொடுக்கிறேன். போன வருஷம் நடந்த சம்பவத்துல எத்தனை பேரை கைது பண்ணிருக்கோம், மெத்தனால் எங்கேருந்து வந்தது, என்ன நடவடிக்கை எடுத்தோம், அத்தனையும் பதில் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ண போறோங்கிறது லிஸ்ட் அவுட் பண்றாரு. அப்பா அம்மா இழந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ஏத்துக்கிற மாசம் 5 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அம்மா மட்டும் ஒரு பெற்றோர் இழந்துட்டாங்கன்னா 3 லட்சம் கொடுக்கணும். என்னென்ன பண்ண போறோம்? இது எல்லாமே வந்து தவறான நடவடிக்கைகள், முறையான நடவடிக்கை. இப்ப நான் கேட்கிறேன், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒண்ணுமே செய்யல, சவுக்கு சங்கரை நேர்காணல் செஞ்சார். இப்போ நீங்கள் என்ன நேர்காணல் செய்கிறது மாதிரி என்ன நேர்காணல் செஞ்சார். நான் பேசுறது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அந்த சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு காரணம்னு சொல்லி அவரை கைது பண்ணணும்னு தமிழ்நாடு போலீஸ் முயற்சி பண்ணுது. அவர் போய் டெல்லியில் இருக்கார். டெல்லியில் பத்திரிகையாளர் சம்மேளனத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார். அவர் அவங்க மனைவி கிட்ட பேசின ஃபோனு மற்ற ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்டு அவர் டெல்லியில் இருக்காங்கிறத லொக்கேஷன் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து விரட்டி போய் டெல்லியில் அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸுக்கு கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறது தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நாடகம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 200 யார்டு தூரத்தில், 200 அடி தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. இந்த மரணம் அங்கே தான் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த நாடகத்தை நடத்துறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, நாடகம் நடந்து 50 பேர் செத்து போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா, விஓவை கைது பண்ணியிருக்கியா, சிப்பந்தியை கைது பண்ணியிருக்கியா, தாசில்தாரை கைது பண்ணியிருக்கியா, இல்லை ஆர்ஐயை கைது பண்ணியிருக்கியா, உங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், அந்த கிளை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணியிருக்கீங்களா? இவங்களுக்குலாம் தெரியாதா? அரசியல் கட்சி சம்பந்தமா எங்க கட்சியாவே இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் தொடர்பு. ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கலைங்க? அப்படி எடுத்தா தானே பயப்படுவான். நீங்க நடவடிக்கை உண்மையாவே எடுத்திருந்தா, உண்மையாவே நீங்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஆயுள் தண்டனை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தா, 50 பேர் செத்து போனதுக்கு காரணமா இருந்தவன் கொலைகாரன் இல்லையா? கொலைகாரம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். 50 பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தானே? அவர்கள் எல்லோருமே கொலையாளிகள் தானே? அவர்கள் அனைவரும் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும், ஒரு கடைசி கான்ஸ்டபிள் இருந்து தொடங்கி சிப்பந்தியில் இருந்து இந்த மாவட்ட கலெக்டர்ல இருந்து அத்தனை பேருமே வந்து கொலையாளர்கள் தானே? இவர்கள் மேலே எல்லாம் கொலை குற்றம் சுமத்தி இவர்கள் எல்லாம் நீங்க தண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னா, வேற ஏதாவது ஒரு ஊர்ல சாராயம் விற்பானா? விற்கிறதுக்கு அந்த குடும்பம் அனுமதிக்குமா? அவன் பொண்டாட்டி பிள்ளை என்ன சொல்லும்? யோ, நீ பாட்டில் சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தேன்னா நாளைக்கு கைதாகி உள்ள போயிட்டேன்னா 14 வருஷம் உள்ள இருக்கணும். நீ ஆயுள் தண்டனைக்கு உள்ள போயிட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு அந்த குடும்பம் தடுத்து நிறுத்தாதா? அந்த மாவட்ட நிர்வாகம் பயப்படாதா? திமுக காரர்கள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அது அண்ணா திமுக பீரியடா இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காய்ச்சுறாங்க. அது திமுக பீரியடா இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காய்ச்சுறாங்க. இப்ப காய்ச்சறது திமுக தான் சொல்றீங்க. தொடர் இது எப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சா திமுக காரங்க தானே? 30 வருஷமா கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. 30 வருஷமா திமுக ஆட்சியா இருக்கு. இல்ல இந்த சின்னத்துறைங்கிறவன் 30 வருஷமா கள்ளச்சாராயம் காய்ச்சான். அவனுக்கு பேரே சாராய வியாபாரின்னு தான் லோக்கல்ல பேருங்கிறாங்க. அப்ப அவன் அதிமுக பீரியட்லயும் அவன் தானே காய்ச்சிருக்கான், திமுக பீரியட்லயும் அவன் தானே காய்ச்சறான். 30 வருஷமா காய்ச்சிருக்கான். அவன் மேல கடந்த 30 வருஷமா 70 வழக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப திமுக காரர்கள் தான் துணிச்சலா கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. இப்ப சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா, சினிமாவில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், இந்த மாதிரி கொலை பண்றவன், மணலெல்லி விற்கிறவன், மலையை வெட்டி விற்கிறவன், இவன்லாம் வில்லன் தான் செய்வான் அந்த வேலையெல்லாம். ஹீரோ செய்ய மாட்டான். புரியுதா? அப்ப சமூகத்துல இதை செய்யறான்னா அவன் யாரு? கெட்டவன் தானே, அவன் வில்லன் தானே, அவன் இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவன் தானே. இவன் செய்யறவனை அனுமதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த அரசு அனுமதிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த அரசும் வில்லன் தானே. இந்த அரசை எப்படி கதாநாயகனை ஏற்றுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். 40 தொகுதியிலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து 40க்கு 40 நாங்க வென்றோங்கிறீங்க. கள்ளச்சாராய ஆட்சி, கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்புறாங்க. புரியுதுங்களா? 40 பேர் செத்த உடனே இணையதளங்கள்ல போடுறான், 40க்கு 40 இதுக்கு தான் கொடுத்தோமா, 40 பேரை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி. திமுக வெட்கப்படணும், திமுக அசிங்கப்படணும். திமுக தார்மீக பொறுப்பேற்று தன் ஆட்சியை கலைக்கணும். எங்களால் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், ஒரு முறையா சாதாரணமா வந்து கள்ளச்சாராயத்தை கூட தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் நாங்கள். நீ பாருங்க, எங்கேயாவது ஒரு நாள் ஒரு தடவை நடந்து இதுக்கப்புறம் நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பலாம். போன வருஷம் தானே நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பாப்போம்? என்ன செஞ்சிருக்கணும்? ஒட்டு மொத்தமா ஸ்ரீமதி இறந்து போயிட்டா, கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி இறந்து போயிட்டா. அதே கள்ளக்குறிச்சியில பக்கத்துல குதிரை வண்டியை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை
ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடித்து கொண்டாங்க, காவல்துறை அடித்து கொண்டாங்க, கஸ்டடி மர்டர். அது பற்றி எதுவுமே பேசாத முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஸ்ரீமதி இறந்து போன உடனே கள்ளக்குறிச்சிக்கே ஓடினார். ஓடி போய் என்ன சொன்னார், இது ஸ்கூல் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொண்ணு வந்து இறந்தது வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னார். இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கில் இப்போ வந்து ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, சைலேந்திர பாபும் குற்றவாளியா இல்லையா நான் கேட்குறேன். அப்போ உன்னோட விசாரணை செய்வதற்கு தகுதியற்ற அதிகாரியா இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்த எந்த குற்றத்துக்கும் நேர செல்லாத சைலேந்திர பாபு இந்த வழக்கை மட்டும் விசாரிக்கிறதுக்கு நீங்க ஏன் நேர போனீங்க? இந்த அரசு கேள்வி கேட்டுச்சா இல்லையா? கேட்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அது போலதான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல டிஜிபி உடனே போயிருக்கணுமா இல்லையா? போய் அது என்ன நடந்துச்சுங்கிறத கிளியர் கட் விசாரணை செஞ்சு இம்மிடியட்டா வந்து அவர்கள் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இந்நேரம் வந்து ஒரு 500 பேரை கைது செஞ்சிருக்கணும். கைது செஞ்சு இவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு அவன் மேல எல்லாம் வந்து சார்ஜிட்டு வந்து இந்நேரம் போட்டிருந்திருக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? திரும்ப திரும்ப நாடகம் போடுறீங்க. அந்த நாடகத்துக்கு நாங்களும் போய் நின்று நடிக்கணுங்கிறீங்க.